அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். ஜனவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி அன்பர்கள் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு வெற்றிகளை பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில மேசராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தங்களது புகழ் பெருகும். தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எந்த ஒரு செயல்களையும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் மேற்கொள்வது மிகவும் நல்லது. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் செய்வார். தன வீடாக இருப்பதால் வீட்டுக்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் ஆறு, குளம், கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிரனும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் நினைத்தபடி வெற்றிகளை பெறுவீர்கள். சமுதாயத்தில் தங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழில் கூட்டாளிகளிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்து இருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் வெற்றி பெறுவீர்கள். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு நல்ல பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் 4ஆம் இடத்தில் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள்
கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் இது நாள் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். சில அன்பர்கள் புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மகிழ்ச்சிகள் குடும்பத்தில் நிறைந்து காணப்படும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். மிதுன ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளிலும் எளிதில் வெற்றி காண்பீர்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் புதனும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. சில மிதுன ராசி என்பவர்களுக்கு மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு பின்பு அவைகள் சரியாகும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு இருக்கும். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். சொத்து சுகம் ஏற்படும். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். புது நண்பர்களின் அறிமுகமும் கிடைக்கப் பெறுவீர்கள். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் புதனும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்கள் யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தற்சமயம் இருப்பீர்கள். தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் தானாக வந்து சேரும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில கடகராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றமும் சேர்த்து ஏற்படும். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்கள் எந்த ஒரு காரியம் மேற்கொள்ளும் பொழுதும் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயல்களை செய்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. யாருக்கும் தற்சமயம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வாக்குறுதிகளை அளிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். சில கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் ஏற்படும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு பொருள் இழப்பு அல்லது பண விரயம் ஏற்படும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். திடீர் பணவரவு ஏற்படும். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில்
சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நன்மைகள் அதிகமாக இருக்கும். தனம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். தங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கும். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். தெய்வ வழிபாடு கூடும். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதேனும் தங்களுக்கு இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. பெற்றோரை நன்கு பராமரிப்பது மிகவும் அவசியம். சில சிம்மராசி அன்பர்களுக்கு வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்களும் நல்ல உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில சிம்மராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். பொருள் வரவும் தனவரமும் நன்றாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாகவும் நன்மைகள் ஏற்படும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையையும் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சில சிம்மராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில சிம்மராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் வாகனத்தில் புரியக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக தற்சமயம் உள்ளது. பணவரமும் பொருள் வரமும் நன்றாக இருக்கும். வீடு வாங்கலாம். புதுமனை குடி போகலாம். வேலை செய்யும் இடத்திலும் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணியினை மேற்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தீயவர்களுடைய தொடர்பும் அதனால் சில இன்னல்களையும் சந்திக்க நேரிடும். சில கன்னிராசி அன்பர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு ஏற்படும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில கன்னிராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் யோகமான காலமாக தற்சமயம் உள்ளது.
இதனால் தங்களுக்கு நல்ல பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சில கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் ஏற்படும். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தொலைத்தொடர்புகளாலும் சில அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நிகழும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் கிடைக்கும். குடும்பம் மேன்மை அடையும். உறவினர்களிடையே நெருக்கமான தொடர்புகள் ஏற்படும். வேலை செய்யும் இடத்திலும் எந்த விதமான இன்னல்களுக்கும் ஆளாகாமல் தங்களது பணியினை தாங்கள் திறம்பட செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் ஏற்படும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் தங்களுக்குள் திடீரென எதிர்பாராத அச்சம் ஏற்படும். மீன்படி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாய் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாகவும் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் கிடைக்க பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்களை சந்திக்க
நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சண்டை போடாமல் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும், கௌரவம் உண்டாகும், மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும், பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும், செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கூடுதல் கவனத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்வது நல்லது. ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும், சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும், தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நன்மையான பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும், உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள், பொருள் வரவும் தனவரமும் நன்றாக இருக்கும், உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சுக்கிரனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தாங்கள் செய்யும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை காண்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு புத்திர பேறு ஏற்படும். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும், ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. சில தனுசு ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் மிகுந்த கவனத்துடன் செயல்களை மேற்கொள்வது நல்லது. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படும். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படும். வீண்படி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை சந்திரன் தங்களது ராசிக்கு மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு புத்திர பேறு ஏற்படும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சூரியனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகள் கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அளவற்ற பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். தங்களது குழந்தைகளாலும் இளமங்கையர்களினாலும் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் புதனும், தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில்
கவனம் தேவை. சில மகர ராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்பழி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். சில அன்பர்களது உடல்நலம் பாதிப்படைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சமுதாயத்தில் தங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தங்களது ஜென்ம ராசியில் ராசி அதிபதியான சனி பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி என்பவர்கள் வேலையின் காரணமாக தங்களது சொந்த ஊரை விட்டும் குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க நேரிடும். எந்த ஒரு செயல்களை செய்வதாக இருந்தாலும் மிகுந்த கவனத்துடன் மேற்கொள்வதன் மூலமாக தங்களுக்கு வர இருக்கும் பல இன்னல்களை தவிர்க்க இயலும். சில கும்பராசி அன்பர்களுக்கு நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாய் வழி சொத்து கிடைக்கும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் இருக்கும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பவர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். தங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கும். சமூகத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் நல்ல லாபத்தை அடைவீர்கள். அரசாங்கத்தில் தங்களுக்கு ஏதேனும் வேலை இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் முடிந்து
நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் யாருக்கும் தாங்கள் வழியே சென்று உதவி செய்ய வேண்டாம். பெண்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சில மீனராசி அன்பர்கள் அளவுக்கு அதிகமாக வேலை செய்ய நேரிடும். உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரமும் நன்றாக இருக்கும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு நல்ல பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் மகர ராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் தனுசு ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேச ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அதிகாலை வரை தனுசு ராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அதிகாலை முதல் மகர ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை 5:30 வரை சந்திராஷ்டமம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை 5:30 முதல் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு 2:49 வரை சந்திராஷ்டமம் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு 2:49 முதல் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் 1:28 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பகல் 1:28 முதல் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு 1:10 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். சுக்லபட்ச பிரதோஷமானது ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. இந்த வாரத்தில் வாஸ்து நாள் உண்டு. தை மாதத்திற்கு 12ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு ஏற்ற நேரமாக உள்ளது.